அடிக்கிற மழையில் கிளாம்பாக்கம்லேருந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு கிளாம்பாக்கம் வந்திருப்போம். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே நைட் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே அவ்வளோ நல்லா ரஷ்ஷாக ஜாம் பேக்டாக வந்துச்சுங்க. அண்ட் இன்னைக்கு கிளாம்பாக்கம்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறது எஸ்சிடிசி உடைய ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மொத்தம் 2 பஸ் ஆப்ரேட் ஆகுது. ஒன்று ஏசி அண்ட் ஒன்று நான் ஏசி. அதில் நம்ம இன்றைக்கி ஏசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சுங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு வழியாக திருப்பூர் போய் பல்லடம் வழியாக பொள்ளாச்சி போவோம். அந்த பஸ்ஸு திருச்சி திண்டுக்கல் வழியாக போவோங்க. அண்ட் உள்ள இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சுங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏன் சீட்டு கிட்ட போய் உட்காந்தாச்சுங்க. அண்ட் அந்த சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெனிட்டிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஹேண்டில் இருந்துச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருந்தது, மேகசின் பவுச்சு, லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் உடஞ்சி கிடக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருந்துச்சுங்க. ஸோ புஷ்பேக் அண்ட் லிவர் பட்டனும் அங்கே இருக்குது. புஷ்பேக்கும் நல்லா டீசெண்டாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரொட்டேட்டர் டைப்பில் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அண்ட் ரீடிங் லேம்ப் சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க. அப்படியே நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்லேருந்தே ஸ்டார்டிங்கே ஒரு ½ டிலே தான் டிபாசிட் ஆச்சு. ஸோ பஸ்ஸு என்ன தான் ஃபுல்லாக இருந்தாலும் எதனால இந்த ½ டிலே தெரில. அண்ட் அப்படியே நம்ம பஸ்ஸும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்துச்சுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்துலாமா? 795 ரூபா ஆச்சுங்க. ஸோ நான் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. ஸோ நல்லா கனமழையிலும் பார்த்தீங்கன்னா டிரைவர் என்ன பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தாகவே ட்ரைவ் பண்ணியிருந்தார். அண்ட் நானும் ஜாலியாக அப்படியே என்னுடைய கேபினை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி ஜியோ ஃப்ரெஷ் என்ற ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பிரேக்காக நிறுத்திருந்தாங்க. நல்லா சூப்பராகவே ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க. நம்ம பஸ்ஸுன்னு இல்லைங்க, டிஎன்எஸ்சி பஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அண்ட் அப்படியே நானும் உள்ளே போய் தூங்க போயிட்டேங்க. நல்ல ஒரு ஏசி கூலிங்கோட நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சி பார்த்தா இன்னொரு பெரிய அதிர்ச்சிங்க. ஈரோடு கூட நம்ம பஸ் வரலங்க. ஈரோடுக்கு முன்னாடி அனதர் ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப்பில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நானும் கேபின் ரைட்டில் உட்காந்துட்டேங்க. ஸோ அப்போ தான் டிரைவர் நான் சொன்னார், இந்த மாதிரி சேலம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பஸ்ஸு டிராஃபிக் ஆகினால 2 ஹவர் டிலே ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே நானும் மார்னிங் டைமில் கேபின் ரைடு என்ஜாய் பண்ணிட்டே போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோங்க. ஈரோடு திருப்பூர் பல்லடம் வழியா அப்படியே பொள்ளாச்சி போகிற ரூட். ஸோ மார்னிங் டைமில் நல்லா மழையோட சூப்பராகவே இருந்துச்சுங்க. அண்ட் நானும் வியூவை ஜாலியாக ரசிட்டே போயிருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த டிரைவர் என்ன சம்பவம் சொன்னார், இந்த மாதிரி டிராஃபிக்கில் தான் பஸ் லேட்டில் போகுதுன்னு. அண்ட் நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர வேண்டிய பஸ் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆச்சு. இது டிரைவர் என்ன மேலே மிஸ்டேக் இல்லை. சில பல சிச்சுவேஷனால பஸ் லேட் ஆச்சு. மேலும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.